السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. ما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. فقال نبينا صلى الله عليه وسلم: لا تحقرن من المعروف شيئا ولو أن تلقى أخاك بوجه تلقي، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுக்கு உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இஸ்லாமிய மார்க்கம் நிறைய நல்லுபதேசங்களையும் நற்காரியங்களையும் நமக்கு போதித்திருக்கிறது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வினைக்கும் நன்மைக்கும் எதிர்ப்புதிர் உண்டு என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வரையறுத்து சொல்கிறது. இந்த உலகத்துல நம்ம பெரிய பாவம் செஞ்சாதான் அல்லாஹ் தஆலா அதுக்கு பெரிய தண்டனையை கொடுப்பான். சின்ன சின்ன பாவங்களை செஞ்சுக்கலாம். அதே போல நன்மையாக இருந்தாலும் கூட அது பெரிய அளவிலான நன்மையாக இருக்க வேண்டும். சிறிய நன்மைகளுக்கு பெரிய அளவுல கூலி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய நினைப்பதுண்டு. ஒரு பெரிய நன்மையான காரியம் என்றால் எல்லோரும் முன் வருவார்கள். ஏதாவது சின்ன சின்ன நன்மையான காரியங்கள்னு சொன்னா மக்கள் எல்லாம் ஒதுங்கி போறதை பார்க்க முடியும். என்ன கொஞ்சோட நன்மை, இதுக்கெல்லாம் போய் நாங்க வந்துகிட்டா அப்படின்னு சொல்ற அளவு உண்டு. ஒரு தீமையான காரியமாக இருந்தாலும் கூட பெரிய பாவங்கள் தான் அல்லாஹ் குற்றம் பிடிப்பார். சின்ன சின்ன பாவங்களை செஞ்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோம். அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான்: ஒரு அணு அளவு நன்மை செஞ்சாலும் அதை அல்லாஹ் காட்டி விடுவார். ஒரு அணு அளவு தீமை செய்தாலும் அதனுடைய பலனையும் மனிதன் கண்டே தீர வேண்டும். நம்ம செய்யற பாவம் சின்னதோ பெருசோ எல்லாத்துக்கும் அல்லாஹ் கூலிய வச்சிருக்கிறான். நாளை மறுமை நாள்ல தனது பட்டோலையை பார்த்து மனிதன் சொல்வானா, எல்லா விஷயங்களும் இந்த பட்டோலையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதன் ஊன்னு சொன்னாலும் அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கும், ஆணு சொன்னாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். மனிதன் தும்மியதில் இருந்து, மனிதன் அழுததில் இருந்து, ஒரு மனிதன் சிரித்ததில் இருந்து எல்லா காரியங்களும் அந்த பட்டோலையில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இல்லா அக்ஸாஹா, அது அப்படியே பதிவு செய்து வைத்திருப்பார். இந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்துல நல்ல அமல் செஞ்சாலும் சரி, கெட்ட காரியங்கள் செஞ்சாலும் சரி, அதை நீங்கள் ஒரு அணு அளவு செய்திருந்தாலும் அதனுடைய பலாபலனை காணாமல் நாம் மௌத்தாக மாட்டோம். சில பேர் சொல்வது
நாங்க ரொம்ப ஏழ்மையில இருக்கிறோம், எங்களால முடிஞ்சது தொழுதுக்கு போயிடுறோம், அடுத்த ஆளுக்கு சாப்பாடு கூட எங்களால வாங்கி கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு நாங்க கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறோம். ஷரியத்து சொல்லி காட்டுகிறது, உங்கள் சகோதரரை பார்த்து முகமலர்ச்சியுடன் நீங்கள் சிரிப்பதும் கூட நன்மையில் கட்டுப்பட்டது என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். உங்களுக்கு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை, அறத்திற்கு எதுவுமே இல்லை, அடுத்தவர்களுக்கு வழங்குவதற்கு எதுவுமே இல்லை. கடுமையான சிரமத்தோடும் துன்பத்தோடும் கஷ்டத்தோடும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சகோதரரை பார்த்து, எங்களுடைய முஸ்லிமான சகோதரரை பார்த்து நாங்கள் சிரித்தாலும் கூட, நாங்கள் புன்முறுவல் பூத்தாலும் கூட ரப்பு இதற்கு கூலி வைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு அறநெறியான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனால எந்த நல்ல காரியத்தையும், அது சின்ன காரியமாக இருந்தாலும் அதை ஏளனமாக நம்ம பார்க்க கூடாது. ஒரு பள்ளிவாசல்ல வரலாம், ஒரு சின்ன தூசி கிடைக்குது, இந்த தூசி எடுத்து போட்டா என்ன உடம்புல நன்மை கிடைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம போறோம். ஆனால் அந்த தூசியை எடுத்து போட்டாலும் கூட அல்லாஹ் தஆலா அதன் காரணமாக பாவத்தை மன்னித்து சொர்க்கத்திலே அனுப்புவதற்கு மிகப்பெரிய முகாந்திரம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அதனாலதான் பெருமானார் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, எந்த நல்ல காரியத்தையும் கேவலமா கருதாதீங்க. சின்ன சின்ன நன்மைதான், சிறுமொழி பெருவெள்ளம் என்று சொல்வார்களே, காரியமானால் சின்னதாக இருக்கலாம், ஆனால் இறைவன் வழங்கக்கூடிய கூலி மிகப்பெரியதாக இருக்கும். அதனால எந்த நல்ல காரியங்களையும் நல்லறங்களையும் நீங்கள் சாதாரணமாக கருத வேண்டாம். உங்கள் சகோதரரை பார்த்து நீங்கள் புன்முறுவலோடு சிரிப்பதும் கூட நல்லறம்தான், நல்ல காரியம்தான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் சொன்னார்கள், ஒரு மனிதர் சாதாரண ஒரு வேலையை செய்தார், அதன் காரணமாக ரப்பு அவருக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி விட்டார், சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டார். பைனமா ரஜுலுன் யம்ஷி ஃபி தரீகி, ஒரு மனிதர் ரோட்டோரமா நடந்து போய்கிட்டு இருந்தார் பாதையில, வஜத முஸ்ன ஷிரிக்கை அல தரீகி, போற வழியில பார்த்தோம்னா முள்ளா கிடந்துச்சு, முள்ளு மரமா இருந்துச்சு. அவர் என்ன செஞ்சாரா, நிறைய பேர் இந்த பாதையில தானே போவாங்க, முள்ளா கிடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த முள்ளை எடுத்து அப்புறப்படுத்தினார், துப்புரவு செய்தார். அல்லாஹ் அதன் காரணமாக அவர் பாவத்தை மன்னித்தார், சொர்க்கத்திலே புகுத்தினார் என்ற ஹதீசுகளை பார்க்க முடிகிறது. பெரிய நல்லறங்கள் செய்யவில்லை, பெரிய அளவிற்கு தொழுகவில்லை, தான தர்மங்கள் செய்யவில்லை, பெரிய பெரிய ஹஜ் உம்ரா போன்ற காரியங்களை எல்லாம் செய்யவில்லை, சாதாரணமாக பாதையில் கிடந்த முள்ளை அகற்றியதின் காரணமாக இறைவன் மிகப்பெரிய பேரை வழங்கினார் என்ற ஹதீசுகளை பார்க்க முடிகிறது. பெருமானார் சொன்னார்கள், ஒரு மனிதரை நான் பார்த்தேன், சொர்க்கத்திலே நடமாடி கொண்டிருந்தார், சொர்க்கத்தினுடைய மரங்களிலே அவர் நடமாடி கொண்டிருந்தார். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? லஹு தரீகி கானத்து லின்னாஸ், மக்களுக்கு பாதைகளிலே நோயை தரக்கூடிய பொருள்களை அகற்றினார், அதன் காரணமாக இறைவன் சொர்க்கத்திலே அனுப்பினார் என்ற செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, அவர் சொர்க்கத்துல உல்லாசமா இருக்கிறாரே, இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டப்போ பெருமானார் சொன்னார்களாம், பாதையில் கிடந்த குப்பைகளை அகற்றிவிட்டார், மக்களுக்கு சிரமப்படக்கூடிய பாதைகளில் சிரமத்தை தரக்கூடிய பொருள்களை அகற்றினார் ரப்பு, அதன் காரணமாக சொர்க்கத்தை நசீபாக்கினார் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு பெண் 2 பிள்ளைகளை சுமந்து கொண்டு யாசகம் கேட்டு வராங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க,
3 பேரீச்சம்பழத்தை கொடுத்தாங்க. இந்த 3 பேரீச்சம்பழத்தை கொடுத்த உடனே, ஏன்னா அம்மாவுக்கு 2 பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 1, மொத்தம் 3 பேரீச்சம்பழம் சாப்பிட அந்த அம்மா சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஆயிஷா எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த தாய் என்ன செஞ்சாங்க, ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு மீதி இருந்த 3வது பேரிச்சம்பழத்தையும் சமமாக பிரித்து தன் 2 பிள்ளைகளுக்கும் ஊட்டுகிறார் அந்த தாய். தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் தன் பிள்ளைகள் பசியோடு இருக்கக்கூடாது என்று அந்த தாய் அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டுகிறார். நடந்த செய்தியை கவனித்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு நேர ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்னாங்களா, என்கிட்ட ஒரு அம்மா தர்மம் கேட்டு வந்தாங்க, 3 பேரிச்சம்பழம் தான் இருந்துச்சு கொடுத்தேன், அந்த அம்மா எதையுமே சாப்பிட்டுக்காம பிள்ளைகளுக்கு கொடுத்ததை பார்த்து எனக்கு நெகிழ்ச்சியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்விடத்துல சொன்னப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இன்னல்லாஹ கத் அவுஜப லஹா பிஹால் ஜன்னah, அந்த தாய் தன் பிள்ளைகளோடு நடந்து கொண்ட அந்த விதத்தை அல்லாஹ் பொருந்திக் கொண்டார். அதன் காரணமாக ரப்பு அவர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி விட்டார் சொன்னாங்க. காரியங்கள் சிறியதுதான், ஆனாலும் கூட நாம் சிறியதாக அற்பமானதாக கருதக்கூடாது. எந்த சிறிய அமல்களின் காரணமாக இறைவன் நெகிழ்ந்து போய் அதற்கு சொர்க்கத்தை பகரமாக வைத்திருப்பான் என்பது யாருக்கும் தெரியாது. அடுத்து சொன்னார்கள், அல்லாஹ் சொர்க்கத்தை நசீபாக்கி அந்த பெண்மணிக்கு நரகத்தை ஹராமாக்கி விட்டார் என்று சொன்னார்கள். காரியங்கள் குறைந்த அளவாக இருந்தாலும் கூட நிறைந்த கூலிகள் கிடைக்கும். அதனால் எந்த சின்ன அமல்களையும் கூட நாம் அற்பமாக சாதாரணமாக கருதிவிடக் கூடாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு தடவை உம்மு புஜைல் என்று சொல்லிட்டு ஒரு சஹாபிய பெண்மணி, அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னல் மிஸ்கீன லயஃபூமு அலா பாபி, ஏழைகள் எங்கள் வீட்டை தேடி வருகிறார்கள், நிறைய ஏழைகள் எங்கள் வீட்டுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். அவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு எனக்கு காசு பத்தல, எனக்கு வருமானம் இல்லை, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெருமானாரிடத்திலே சொன்ன போது பெருமானார் சொன்னார்களா, இல்லம் தஜிதுலஹு ஷைஅன் துஅதிலஹு இய்யா இல்லா லீஃபன் முஹரஃபன். பெருமானார் சொன்னார்களா, கொடுப்பதற்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, கால்நடைகளினுடைய தீக்கப்பட்ட கால் குழம்பு இருந்தாலும் கூட அந்த குழம்பையாவது அந்த மிஸ்கின்களுக்கு அந்த ஏழைகளுக்கு கொடுத்து உதவி என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன இருக்குதோ அந்த காலத்துல ஆக மட்டமான ஆக கடைசியில உள்ள உணவு பொருள்னா இதுதான். இந்த பொருளா இருந்தாலும் கூட அந்த ஏழைகளுக்கு கொடுத்து உதவி என்று சொன்னார்கள் எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம், உம்மத்துல நிறைய சின்ன சின்ன அமல்களா இருக்கும். நம்ம நடக்கும் போதும் கூட சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், அல்லாஹு அக்பர் சொல்லலாம். ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ்விற்கும் அல்லாஹ் அங்க மரத்தை நமக்கு சுவனத்திலே நட்டுக்கொண்டே இருப்பார். அல்லாஹ் மரத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். பார்ப்பதற்கு சிறிய அமல்களாக இருக்கலாம், இருந்தாலும் கூட எது அசர்த்து 12,000 நன்மை ஏதோ ஒரு துவா ஒண்ணு இருக்குதான், 1,00,000 நன்மை ஒரு துவா போதுன்னா 1,00,000 நன்மை கிடைக்கலாம். எது அது சொல்லுங்க, அந்த துவா என்ன அதை சொல்லுங்க. ஆக சின்ன சின்ன அமல்கள் நிறைய இருக்கும், அந்த அமல்கள் எல்லாம் நம்ம விட்டுருவோம், ஆக பெருசா ஆசைப்படுவோம். ஆனால் ரொம்ப ட்விஸ்ட் வச்சிருப்பான், இந்த சின்ன அமலுக்காக வேண்டி நான் சொர்க்கத்தை வச்சிருக்கிறேன், பெரிய பெரிய அமலை தேடி போய்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அங்கே ட்விஸ்டை வைத்திருப்பார், நாம் பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய ஹதீஸுடைய மேதை. அவங்க ஒரு தடவை கடல்ல கப்பல்ல படகுல போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல உள்ள படகுல மக்கள் அடுத்த படகுல போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கத்துல இருந்த படகுல இருந்து தும்முன சவுண்டு கேட்டுச்சு. அத அந்த நபர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார். பக்கத்து படகுல இருந்தவரு தும்புறாரு,
தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார். உடனே அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹ் தாம் படகுல இருந்து இறங்கி ஒரு தங்க காசை கொடுத்து அந்த படகுல ஏறாங்க. எந்த நபர் தும்புனாரோ அந்த படகுல ஏறி இங்க இருந்து இறங்கி அந்த படகுல ஏறி அந்த போய் சொன்னாங்களா, இங்க யார் தும்முனதுன்னு கேட்டாங்களாம். ஒரு மனிதன் சொன்னாரா, நான் தான் தும்முனேன், நான் தான் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன், சத்தமா தும்மல் வந்துருச்சு, சத்தமா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன். ஆனா அந்த படகுல இருந்தேன், சத்தம் கேட்டுச்சு, இரஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக என்று நான் பதில் சொன்னேன். உங்களுக்கு கேட்க வேண்டும் என்பதற்காக நான் படகில் இருந்து இறங்கி வந்து உங்கள் படகுக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக என்று துஆ செய்வதற்காக வேண்டி ஒரு தங்க காசை கொடுத்து இந்த படகுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிவிட்டு மீண்டும் இறங்கி தான் படகுல போய் வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு இந்த சுண்ணத்தை செய்யறது ரொம்ப ரேரா. ஒரு முஸ்லிமான சகோதரர் தும்முன அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றதுக்கு ரொம்ப வெட்கப்படுறாங்க. என்ன இது எல்லாத்துக்கு முன்னாடி தும்முனா சொல்லணுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அல்லாஹ் இதற்கு மிகப்பெரிய கூலியை வைத்திருக்கிறார். தும்மும் போது அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே, அந்த ஒரு வினாடி எங்களுடைய இதய துடிப்பு நின்று போகிறது, ரப்பே மீண்டும் அதை நீ துடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறாய், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே, இதற்கு உனக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும் என்று சொன்னவுடன் அருகில் இருக்கவர் இப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு கருணை செய்யட்டும். அந்த ஒரு வினாடி நின்ற இதயத்தை இறைவன் மீண்டும் துடிக்க வைத்து விட்டார். உங்கள் காரியங்களை எல்லாம் சரியாக்கி கொடுக்கட்டும் என்று அடுத்த மனிதன் துஆ செய்ய வேண்டும் என்று எபிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த இந்த செய்தி ஆக அர்த்தமாக கருதி இன்று தும்மலுக்கு அதிகமான நபர்கள் இரஹமுக்கல்லாஹ் என்று சொல்வதை அதிகம் குறைத்து விட்டார்கள். ஆனால் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹ் அடுத்த படகுக்கு சவாரி செய்து இரஹமுக்கல்லாஹ் என்று சொல்லிவிட்டு கப்பலில் இருந்து படகில் இருந்து இறங்கி தன் கப்பலுக்கு வந்து பிறகு வீட்டிற்கு சென்று விட்டார்கள். இன்னைக்கு நைட்டு கனவுல எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து சொன்னாங்களா, அபூதாவூதே, அந்த ஒரு தங்க காசை செலவழித்து சொர்க்கத்தை பெற்றுக் கொண்டீர் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் செலவழித்த அந்த ஒரு தங்க காசு செலவு செய்து தன் சகோதரனுக்கு இரஹமுக்கல்லாஹ் என்று என் சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்காக இரஹமுக்கல்லாஹ் என்று இறங்கி சென்றீர்களே, அந்த சிறிய அமலின் காரணமாக ரப்பு உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டான்னு சொன்னாங்க எபிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் சொன்னார்கள், ஒரு காலத்தில், முந்தைய காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் ஆடை தைக்கும் ஊசியை வைத்தே சொர்க்கத்தை பெற்றுக் கொண்டார் சொன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, ஆடை தைக்கிற ஊசியை வச்சு சொர்க்கம் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். இப்ப பெருமானார் சொன்னார்களா, அவர் பொதுவாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார், என்கிட்ட ஆடை தைக்கக்கூடிய ஊசி இருக்குது, யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா என்ற அந்த ஊசியை வாங்கிக்கோங்க, இரவலாக நான் தருகிறேன் என்று அறிவிப்பு செய்தார். கேட்பவர்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தார். யாருடைய துவாவோ தெரியவில்லை. அந்த மனிதருக்கு அவர் செய்த அந்த காரியத்தின் காரணமாக ரொம்ப சொர்க்கத்தை நசீபாக்கினான்னு சொன்னாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரியங்கள் சிறியதாக இருந்தாலும் கூட கூலி ஆக உயர்ந்ததாக இறைவன் கொடுப்பான் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. இதனால்தான் பெருமானார் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன ஷைஅன் மினல் மஅரூஃபி, எந்த நல்ல காரியமாக இருந்தாலும், அது சின்ன காரியமாக இருந்தால் அதை செய்யாமல் விட்டு விடாதீர்கள். எந்த நல்ல காரியங்களையும் அற்பமாக கருதாதீர்கள். ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் ரப்பு அதன் காரணமாக சொர்க்கத்தை கொடுத்து விடுவான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறைநேசர் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இறைநேசர் பிஸ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹ், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, பிஸ்ருல் ஹாஃபின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வலியுள்ள இருந்தாங்க, மிகப்பெரிய இறைநேசர். அவங்கள பத்தி சொல்றாங்க, அவங்களுடைய ஆரம்ப காலம் தண்ணி காலமா இருந்துச்சு. எந்த நேரம் பார்த்தாலும் மதுவை குடித்துக் கொண்டே இருப்பார்களாம்.
எங்க பார்த்தாலும் போதையில விழுந்து கிடப்பாங்க. யாரு? பிஷ்ருல் ஹக்கீ ரஹ்மத்துல்லாஹ். அந்த மாதிரி ஒரு நாள் குடிச்சு போயிட்டு ஃபுல்லா குடிச்சுட்டு ஒரு குளியலறை பக்கத்துல விழுந்து கிடக்குறாங்க. அங்க விழுந்து கிடக்கும் போது போதையில படுத்து இருக்கிறாங்க. கீழே ஒரு சீட்டு ஒன்று இருந்துச்சு, தொண்டு சீட்டு. அந்த சீட்டுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு எழுதி. அந்த சீட்டை பிஷ்ருல் ஹக்கீ ரஹ்மத்துல்லாஹ் பாக்குறாங்க. பார்த்து விட்டு இது அல்லாஹ்வுடைய பேராச்சு, அல்லாஹ் பேரு கீழே கிடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த குடித்த போதையினுடைய நிலையில அந்த சீட்டை எடுத்து என்ன செஞ்சாரா, அந்த சீட்ல உள்ள தூசி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்த ஒரு வெள்ளிக்காசை போய் கடையில போய் கொடுத்து அதற்கு ஒரு அத்தரை வாங்கிட்டு அந்த சீட்ல என்ன செஞ்சாரு, அத்தரை தடவி அல்லாஹ்வுடைய பேரு கீழே கிடக்குதுன்னு சொல்லிட்டு ஆக குடிமகனாக இருந்தவன் அந்த சீட்ல எல்லாம் தடவி கண்ணியப்படுத்தி ஒரு பரணி மேல அல்லாஹ்வுடைய பேரு நல்லா பறக்கத்தா இருக்கட்டும்னு சொல்லிட்டு மேல வச்சாராம். அன்னைக்கு நைட்டு கனவுல ஒரு அசரீர சத்தம் கேட்கிறது. யா பிஷர் தையப்த இஸ்மி, பிஷரே என் பேரை நீ நறுமணமாக்கி விட்டாய். லதீபன்ன இஸ்மக்க ஃபித் துன்யா வல் ஆகிரா, உங்க பேரை இந்த உலகத்திலேயும் மறுமையிலையும் நான் நறுமணமாக ஆக்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அசரீரியை கொடுத்தாரா. மிகப்பெரிய இறைநேசராக வாழ்த்து மரணித்தார்கள். மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்தார்கள். பெரிய நல்லறங்கள் செய்யவில்லை. ஆக கீழ்த்தரமான ஒரு மதுவை குடிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார்கள். இருந்தாலும் கூட இறைவனுடைய அந்த பெயரை கண்ணியப்படுத்தியதின் ஒரே காரணமாக ரப்பு ஒரே நேரத்துல மிகப்பெரிய அந்தஸ்து உள்ளவர்களாக மாற்றி மிகப்பெரிய இறைநேசராக மாற்றி அல்லாஹ் மரணிக்க செய்தார். இன்றும் இந்த பள்ளியில் விஷ்ணுவாக சொல்லப்படுகிறது. கியாமத்து நாள் வரைக்கும் சொல்லப்படும். அல்லாஹ் உலகத்திலே பிரபல்யத்தை கொடுத்தார், சிரமத்தை கொடுத்தார், சிறப்பை கொடுத்தார், மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தார். காரணம் எந்த நல்லறங்களாக நல்ல அமல்களாக சிறிய அமல்களாக இருந்தாலும் கூட இதற்கு ரப்பு எப்படியும் பெரிய கூலி கொடுத்து விடுவார் என்ற எண்ணத்தில் நாம் செய்ய வேண்டும். இதனால் எந்த காரியத்தையுமே சாதாரணமா நினைச்சிட கூடாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, அதற்கு அல்லாஹ் எப்படி அந்தஸ்தை வச்சிருப்பாங்கிறதே தெரியாது. நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், ஒரு விபச்சார பெண்மணி, விபச்சாரம் புரிந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி, ஒரு நாய் தண்ணீருக்காக வேண்டி அலைமோதி கொண்டிருக்கிறது. நாவெல்லாம் வறண்டு போய் கிடக்கிறது. நாக்கு தொங்கிக்கிட்டு நடந்துகிட்டே இருக்குது. அந்த பெண்மணி அந்த கிணற்றில் இருந்து நீரை தன் துணியின் மூலமாக எடுத்து அந்த நாய்க்கு கொடுத்ததின் காரணமாக இறைவன் சொர்க்கத்தை நசீபாக்கினான் என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது அல்லவா? அதனால எந்த நல்லறங்களாக இருந்தாலும் அதை நாம் நியமமாக செய்ய வேண்டும். அஹமது ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு கொள்ளர் இருந்தாராம். அந்த கொள்ளரை மௌத்தா போயிட்டார். மௌத்தா போனதுக்கு பின்னாடி அஹமது ரஹ்மத்துல்லாஹ் கனவுல பார்க்கிறார். பார்த்தால் அந்த கொள்ளர் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு நிகழ்வை பார்க்கிறார்கள். ஆனா அவர் அவ்வளவு தொழுகிற மாதிரி வணங்குற மாதிரி நல்லமல் செஞ்சால் மாதிரி தெரியல. ஆனா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அடுத்த நாள் போய் அவங்க மனைவிட்ட போய் கேட்கிறாங்க, உன் கணவர் ஏதாவது நல்ல அமல்கள் செய்வாரான்னு கேட்டான். அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்களா, பெருசாலாம் ஒண்ணு இது வரைக்கும் நான் செஞ்சு பார்த்தது இல்ல. ஒன்னே ஒண்ணு செய்வாரு, பாங்குக்கு ரொம்ப மரியாதை செய்வாரு. பாங்கு சொல்லிட்டாவே அவருடைய நிலை மாறிவிடும். சமட்டி அடிச்சுக்கிட்டே இருந்தவர் சமட்டி அப்படியே அமைதியாயிருவார். காரணம், பாங்கு அல்லாஹ்வினுடைய புயல் சொல்லும் பொழுது அதற்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நிலையில் எந்த நிலையில் இருந்தாலும் பாங்கு சொல்லிட்டா கண்ணியப்படுத்திடுவாரு. அல்லாஹ் இவருக்கு இருந்த ஒரு நல்ல காரியம்னா இதுதான் சொன்னாங்களா. அஹ்மது ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இதன் காரணமாக அவருக்கு சொர்க்கத்தை நசீபாக்கினார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் பாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறோம். பாங்கு சத்தம் கேட்கும் போது எத்தனை வீடுகளில் தொலைக்காட்சியினுடைய அலறல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, செல்போன்களினுடைய பாட்டுகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இறைவன் தன்னை அழைப்பதற்கு ஒரு நபரை நியமித்திருக்கிறார், அவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அக்பர்
அல்லாஹ் பெருசுன்னு சொல்லி அவர் சொல்லும் போது இங்கே செல்போன்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பாடல் வரிகளை கேட்டுக்கொண்டு அடுத்தவர்களிடத்திலே கதைத்துக் கொண்டு பேசிக்கொண்டு நம்முடைய எல்லா அமல்களும் வீணாகி போய் கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது அல்லவா? இப்போ எந்த ஒரு நல்ல காரியங்களாக இருந்தாலும் கூட அதை நாம் நியமமாக செய்ய வேண்டும். அதில் நாம் அதிகமாக துவண்டு போகாமல் அல்லாஹ் இதற்கு மிகப்பெரிய கூலியை வைத்திருக்கிறான் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்பட வேண்டும். ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இறைநேசர், மிகப்பெரிய வழியுள்ளார். அவங்க மௌத்தா போனதுக்கு பின்னாடி அவங்களுடைய தோழர் ஒருத்தர் கனவு கண்டார். கனவு கண்டு ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹ் பார்த்துட்டு கனவுலையே கேட்கிறாரு, ரப்பு உங்களை என்ன செஞ்சான்னு கேட்டாங்க. உடனே ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, அல்ல என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு சொர்க்கத்துல என்னைய உட்புகுத்திட்டான்னு சொன்னாங்களாம். அப்படி என்ன எந்த காரணத்தை வைத்து அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வெகுமதியை கொடுத்தான்னு கேட்டாங்களாம். ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, ஒரு நாள் பகதாதினுடைய வீதியிலே நான் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்போ ஒரு பூனை கடுமையான குளிரால் பாதிக்கப்பட்டு நடுங்கி கொண்டு இங்கும் அங்குமாய் அலைந்து கொண்டிருந்தது. இதை பார்த்தா அந்த பூனை பரிதவிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த சில போர்வைகளை வைத்து அந்த பூனை குளிரை நான் போக்கினேன். அல்லாஹ் அதன் காரணமாக எனக்கு சொர்க்கத்தை நசீபாக்கினான்னு சொன்னாங்க. இமாம் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹ் வரலாற்றில் அறியப்பட்டவர்கள், மிகப்பெரிய இறைநேசர், வணக்க வழிபாடுகளில் மிகச்சிறந்தவர்களாக வளம் வந்தவர்கள். அவர்களிடத்தில் இல்லாத அமல்களை இல்லை என்று சொல்லலாம். இருந்தாலும் கூட ரொம்ப பாருங்க, வாழ்க்கையினுடைய மொத்த கட்டத்தை எடுத்து ஒன்னே ஒண்ணு எடுத்தா அந்த பூனைக்கு செஞ்ச அந்த நல்லறத்தின் காரணமாக இறைவன் சொர்க்கத்தை நசீபாக்கினான்னு சொல்லிட்டு அல்லாஹ் தெரியப்படுத்துகிறான் என்று சொன்னால், எந்த நல்ல காரியங்களையும் நாம் லேசாக கருதிவிடக் கூடாது. உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களுக்கும் கெட்ட காரியங்களுக்கும் கூலி உண்டு. வினை விதைத்தவன் வினை இருப்பான், திரை விதைத்தவன் திரை இருப்பான். ஒரு அளவு நன்மை செய்தாலும் ரப்ப அந்த கூலியை காட்டாமல் மன்னிக்க செய்ய மாட்டான். ஒரு அளவு தீமை செய்தாலும் கூட அதனுடைய கூலியையும் நாம் பார்த்தே ஆக வேண்டும். எந்த நல்ல காரியங்களுக்கும் நம்முடைய அமல்களில் எந்த குறையும் ஏற்பட்டு விடாது. ஆகவே நன்மைகளை சிறிய அமல்களாக இருந்தாலும் கூட அதை நிறைவடைவு செய்ய வேண்டும், நிறைய செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா இதனுடைய தௌஃபீக்கை, பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக என்று துஆ செய்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.